Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இது மறுபடியும் நடக்க கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, இது மறுபடியும் நடக்க கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அப்புறம் என்ன சொல்லுவோம், இது வந்து மறுபடியும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்லலாம்? இதோ ஒரு விஷயம் நடக்க கூடாது, அதை செய்யக்கூடாது, அங்க போக கூடாது. அந்த கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? should யூஸ் பண்ணுவோம். should நீங்க ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இது மறுபடியும் நடக்க கூடாது, அந்த கூடாது அதுக்கு should யூஸ் பண்ணி பேசும். இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சப்ஜெக்ட். இது ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மென்ஷன் பண்றோம். இதுனா this, இதுதான் சப்ஜெக்டா நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இது அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்டுக்கு அடுத்து நம்ம வந்து நடக்க கூடாது, கூடாதுன்னா should யூஸ் பண்ணோம் தானே. சோ should not, அதுக்கு தான் ஷார்ட்டா shouldn't. ஓகே, அடுத்து என்னது? verb வரும். verb என்ன? நடக்க கூடாது, ஏதோ ஒரு விஷயம் நடக்க கூடாது அப்படின்னா நடக்கிறதுக்கு happen. இந்த should, shouldn't, இந்த would, அடுத்து must, can, could இந்த மாதிரி வரும்போது மாடல் verbs யூஸ் பண்ணும்போது verb எப்பவுமே present formல தான் இருக்கும். பாசிட்டிவா சொல்லும்போது சரி, நெகட்டிவா சொல்லும்போது சரி. சரியா? அடுத்து என்ன? மறுபடியும், மறுபடியும் இது நடக்க கூடாது. again. ஓகே, அப்போ இது மறுபடியும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? this shouldn't happen again. this shouldn't happen again. ஓகே, அடுத்து நீ மறுபடியும் அங்க போக கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ மறுபடியும் அங்க போக கூடாது, மறுபடியும் ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த கூடாது அதுக்கு shouldn't தான் யூஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நீ, நீனா யூ, யூக்கு அடுத்து போக கூடாது, அந்த கூடாது shouldn't. அடுத்து போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அது அப்படியே எழுதணும். அடுத்து அங்க, அங்கன்னா there. அடுத்து மறுபடியும் அப்படின்னு சொல்லும் போது again. ஓகே, அப்போ நீ மறுபடியும் அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? you shouldn't go there again. you shouldn't go there again. ஓகே, அடுத்து நீ மறுபடியும் அப்படி செய்யக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ மறுபடியும் அப்படி செய்யக்கூடாது, நீ மறுபடியும் அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் பாருங்க. நீ மறுபடியும் சப்ஜெக்ட் நீ, யூ, அடுத்து அந்த கூடாது shouldn't, அடுத்து verb என்ன? அப்படி செய்யக்கூடாது, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, அடுத்து என்ன? அப்படி, அப்படின்னு சொன்னா நம்ம like that யூஸ் பண்ணலாம். அப்படி அப்படின்னா என்னது? like that. ஆனா இங்க do வந்திருக்கு பாருங்க. verb do வரும்போது அதுக்கு அடுத்து இந்த like வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் that மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கிராமர் ரூல் படி இதுக்கு அடுத்து டூக்கு அடுத்து லைக் தட் அப்படின்னு போடக்கூடாது, அதுக்கு தட் மட்டும் போட்டா போதும். சரி, அடுத்து மறுபடியும் அப்படின்னா again. ஓகே, அப்போ நீ மறுபடியும் அப்படி செய்யக்கூடாது, இல்ல நீ மறுபடியும் அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது you shouldn't do that again. you shouldn't do that again. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் அப்படி செய்யாத. நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் அப்படி செய்யாத. இப்ப பாருங்க, இங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றேன், இங்க செய்யாத. இப்போ ஒரு ஆலோசனையாவும் எச்சரிக்கையாவும் சொல்லும் போது நம்ம ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலோசனையா எச்சரிக்கையா சொல்லும் போது இப்படி நம்ம சொல்லுவோம். இது ஒரு கட்டளையா நம்ம சொல்லும் போது, கட்டளை இடுறது போல சொல்லும் போது அப்படி செய்யாத, அங்க போகாத, இப்படி நம்ம சொல்லுவோம்ல, இங்க வராத. இந்த மாதிரி ஒரு கட்டளையா சொல்லும் போது நம்ம என்ன? டோன்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, செய்யாத. அப்ப இங்க வந்து என்னன்னா சப்ஜெக்ட் வரல, சோ டோன்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஏன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப டோன்ட், செய்யாத, செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, டோன்ட் do, செய்யாத. அடுத்து அப்படி, அப்படின்னா that மட்டும் போட்டா போதும். சரியா? மறுபடியும் again. அப்போ மறுபடியும் அப்படி செய்யாத அப்படின்னா don't do that again. don't do that again.
பாருங்க, மறுபடியும் அப்படி கேட்காத. நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் அப்படி கேட்காத அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கேட்காத அப்படின்னா நம்ம என்ன டோன்ட் யூஸ் பண்றோம் தானே, டோன்ட். வந்து சப்ஜெக்ட் வரல, சோ டோன்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அடுத்து கேட்காத, கேட்கறதுக்கு இங்கிலீஷ் எழுது ஆஸ்க். அப்போ டோன்ட் ஆஸ்க் அப்படின்னா கேட்காத. அடுத்து அப்படி அப்படின்னு சொல்லும்போது லைக் தட். இந்த இடத்துல லைக் தட் யூஸ் பண்ணலாம். ஆனா சப்ஜெக்ட் டூ வரும்போது மட்டும் நீங்க தட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். அடுத்து மறுபடியும் again. ஓகே, அப்போ மறுபடியும் அப்படி கேட்காத அப்படின்னா don't ask like that again. Don't ask like that again. ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் மறுபடியும் கேட்காத. நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்தை பத்தி கேட்காத அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்றது? கேட்காதே அப்படின்னா don't ask. Don't ask அப்படின்னா கேட்காத. மறுபடியும் மறுபடியும் அப்படின்னா again and again. Okay, again and again. மறுபடியும் மறுபடியும் அப்படின்னு சொல்றது. அப்போ மறுபடியும் மறுபடியும் கேட்காத அப்படின்னா don't ask again and again. Don't ask again and again. அடுத்து நீ மறுபடியும் அப்படி பொய் சொல்லக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ மறுபடியும் அப்படி பொய் சொல்லக்கூடாது. இது எப்படி சொல்லலாம்? ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னாலே shouldn't யூஸ் பண்ணுங்க. அப்போ நீ சப்ஜெக்ட் யூ, அடுத்து என்ன வரணும்? shouldn't. அடுத்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல லை. ஓகே, அப்போ shouldn't லை அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது. அடுத்து அப்படி லைக் தட். அடுத்து மறுபடியும் அப்படின்னா again. ஓகே, அப்போ நீ மறுபடியும் அப்படி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா you shouldn't lie like that again. You shouldn't lie like that again. நெக்ஸ்ட் மறுபடியும் அவனை தொந்தரவு பண்ணாத. நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் அவனை தொந்தரவு பண்ணாத அப்படி, தொந்தரவு செய்யாத அப்படி. எப்படி தொந்தரவு செய்யாதே அப்படின்னா don't disturb. ஓகே, don't disturb அப்படின்னா தொந்தரவு செய்யாத. அடுத்து அவனே, அவனேனா him. அடுத்து மறுபடியும் அப்படின்னா again. ஓகே, அப்போ மறுபடியும் அவனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னா எப்படி சொல்லலாம்? don't disturb him again. Don't disturb him again. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் என்ன கூப்பிடாத. நம்ம சொல்லுவோம்ல, மறுபடியும் என்ன கூப்பிடாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? கூப்பிடாத அப்படின்னா don't call. ஓகே, don't call அப்படின்னா கூப்பிடாத. அடுத்து என்னை, என்னைனா me. அடுத்து மறுபடியும் அப்படின்னா again. ஓகே, அப்போ மறுபடியும் என்ன கூப்பிடாத அப்படின்னா don't call me again. Don't call me again. அடுத்து ஏன் இவ்ளோ கோவம்? நம்ம கேட்போம்ல, ஏன் இவ்ளோ கோவம் அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம்? பாருங்க, ஏன், why. Why. ஓகே, ஏன், why. அடுத்து இவ்ளோ கோவம் அப்படின்னா so angry. இப்படி நம்ம ஷார்ட்டா கேட்கலாம். ஓகே, why so angry. ஓகே, why so angry அப்படின்னா ஏன் இவ்ளோ கோவம். இது நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க, இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது இத என்னது விரிவா சொல்லணும்னா why. இங்க சப்ஜெக்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, சப்ஜெக்ட் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம கோவமா இருக்கோம், பதட்டமா இருக்கோம், அதே போல சந்தோஷமா இருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அது தன்னுடைய நிலை, நான் எந்த மனநிலையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிப்படுத்துறது. அப்போ நம்ம என்னன்னா பி வெர்ப் தான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அங்க பி வெர்ப் தான் மெயின் வெர்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ பி வெர்ப் என்னலாம்? am, is, are, was, were, will be. சரியா? am, is, are இந்த மூணுமே பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். was, were பாஸ்ட்க்கு, will be ஃபியூச்சருக்கு தானே. இப்போ நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இங்க என்னது
சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன, நீன்னு யூஸ் பண்றோம். நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க, நீனா யூ. சரியா, சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்ல நம்ம கேட்கும்போது. சரியா, ஆர். அப்போ இந்த WH கொஸ்டினுக்கு அடுத்து ஆர் வரும். ஓகே, ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்போம். ஆர் அடுத்து சப்ஜெக்ட் யூ, அதுக்கு அடுத்து so angry. இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, why are you so angry, இல்லனா ஷார்ட்டா why so angry, இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க, இல்ல ஏன் இவ்ளோ கோவம், இந்த மாதிரி கேட்கும்போது. அடுத்து ஏன் இவ்ளோ பதட்டம், நம்ம கேட்போம்ல ஏன் இவ்ளோ பதட்டம், இது எப்படி கேட்கலாம், ஏன் why. அடுத்து இவ்ளோ பதட்டம் அப்படின்னா so nervous. ஓகே, why so nervous அப்படின்னா ஏன் இவ்ளோ பதட்டம். இது இந்த மாலிஷ்லயே கேட்கலாம். why are you so nervous. ஓகே, அப்போ why are you so nervous அப்படின்னு கேட்கலாம், இல்ல why so nervous அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்து ஏன் இவ்ளோ தாமதம், ஏன் இவ்ளோ தாமதம், இது எப்படி கேட்கலாம், ஏன் why. அடுத்து இவ்ளோ தாமதம் அப்படின்னா so late, why so late. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றேன், இது உன் பொறுப்பு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, இது சப்ஜெக்ட் this. அடுத்து என்னது, be verb தான் நம்ம மெயின் வெர்பா யூஸ் பண்ணுவோம். அப்போ this is, இங்க this வந்திருக்கு, நம்ம பிரசன்ட்ல தான் சொல்றோம். சோ this வந்தாலே is யூஸ் பண்ணுங்க பிரசன்ட்க்கு. இப்போ this is. அடுத்து உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய அப்படின்னா your. அடுத்து பொறுப்பு responsibility. ஓகே, அப்போ this is your responsibility அப்படின்னா இது உன்னுடைய பொறுப்பு. This is your responsibility. அடுத்து இது அவனுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லணும்னா இது அவனுடைய பொறுப்பு. அப்போ இது this. அடுத்து be verb is, this is. அடுத்து அவனுடைய அப்படின்னா his. ஓகே, அவனை அப்படின்னு சொல்லும்போது him, ஒரு ஆணை மென்ஷன் பண்ணி அவனை அப்படின்னா him. அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது his. அடுத்து பொறுப்பு responsibility. ஓகே, அப்போ this is his responsibility, this is his responsibility அப்படின்னா இது அவனுடைய பொறுப்பு. அடுத்து எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு, நம்ம சொல்லுவோம்ல எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு. அப்போ இதுல வந்து சப்ஜெக்ட் என்ன, எனக்கு, எனக்குன்னா ஐ, தன்னை மென்ஷன் பண்றேன். சரியா, எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு, என்னுடைய மனநிலையை நான் சொல்றேன். சோ இங்க be verb தான் யூஸ் பண்ணணும். அப்ப ஐ வந்திருக்கு, இங்க என்ன யூஸ் பண்ணணும், am. பிரசன்ட், திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்ள நிலவரத்தை நம்ம சொல்றோம். அப்போ ஐ வந்தாச்சு, am தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து திருப்தியா இருக்கு satisfied. ஓகே, திருப்தியா இருக்கிறதுக்கு satisfied. இப்போ now. ஓகே, அப்போ எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு அப்படின்னா I am satisfied now, I am satisfied now. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ உனக்கு திருப்தியா, நம்ம அதே क्वेश्चन கேக்குறோம். இப்போ உனக்கு திருப்தி தானே, திருப்தியா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம் பாருங்க, இங்க வந்து நம்ம be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம் தானே. இப்போ இங்க பாருங்க, எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு, என்னுடைய மனநிலையை நான் சொல்லும்போது இங்க வந்து என்னது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து be verb யூஸ் பண்ணியிருக்கோம் தானே. அடுத்து satisfied now. அதே இது இங்க வந்து நம்முடைய நிலையை வந்து பத்தி क्वेश्चना கேட்கும் போது be verb யூஸ் பண்ணி தான் क्वेश्चन கேட்போம். அப்ப என்ன, இங்க வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிருக்கோம், அடுத்து be verb. ஆனா क्वेश्चन கேட்கும்போது இந்த be verb ஃபர்ஸ்ட் வந்துரும், சப்ஜெக்ட் செகண்ட் வந்துரும். சரியா, அப்ப என்ன, இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, உனக்கு, உனக்குன்னா யூ, யூ வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். இப்போ உள்ள நிலவரத்தை நான் கேட்கிறேன்.
சோ நம்ம present form தான் யூஸ் பண்றோம். அப்ப are you. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து be verb, அடுத்து subject you. மற்றபடி நம்ம சாதா ஸ்டேட்மெண்ட்க்கு என்னது ஃபர்ஸ்ட் subject அடுத்து be verb. क्वेश्चन கேக்கும்போது சேஞ்ச் ஆகும். சரி, அடுத்து என்ன, உனக்கு திருப்தியா, அப்போ satisfied. அடுத்து இப்போ now. ஓகே, அப்போ இப்போ உனக்கு திருப்தியா அப்படினா இது எப்படி கேட்கலாம், are you satisfied now? Are you satisfied now? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், இந்த வேலையை முதல்ல செய். நம்ம சொல்றோம்ல இந்த வேலையை ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், இந்த வேலையை ஃபர்ஸ்ட் செய் அப்படின்னு. இல்ல சப்ஜெக்ட் வரல, சோ வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். இப்ப இந்த வேலையை முதலில் செய். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. இந்த வெர்ப் தான do. அடுத்து இந்த வேலையை do this work. ஓகே, do this work. அடுத்து முதலில் first. ஓகே, அப்போ do this work first அப்படினா இந்த வேலையை முதல்ல செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, do this work first. அடுத்து நீ அதை கவனிச்சியா, நமக்கே போல நீ அதை கவனிச்சியா அப்படின்னு. இது எப்படி கேட்கலாம், நீ அதை கவனித்தாயா, கவனிச்சியா, பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பத்தி கேட்கிறோம். அடுத்து இங்க என்ன பாருங்க, verb வந்திருக்குதானே, மெயின் verb, கவனித்தாயா, கவனிக்க கூடிய செயல். அப்ப என்ன, இங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது did யூஸ் பண்ணி கேட்போம் தானே. did மெயின் verb வந்திருக்கணும், அதே போல நம்ம முடிச்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம். ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வந்திருக்கு. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கேட்போம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஒரு क्वेश्चन கேக்குறீங்கன்னா அங்க did யூஸ் பண்ணி கேட்கணும். did தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். did, அடுத்து என்ன, சப்ஜெக்ட் நீ, நீனா you. அடுத்து verb கவனித்தாயா, கவனிக்கிறதுக்கு notice. ஓகே, அடுத்து அதை இட்னு சொல்லலாம், thatனு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ did you notice it? Did you notice it அப்படினா நீ அதை கவனிச்சியா அப்படின்னு அர்த்தம். இல்ல இட்டுக்க பாது that. சரி, அடுத்து நீ நான் அதை கவனிச்சேன். நம்ம சொல்லல நான் அதை கவனிச்சேன் அப்படி. இது எப்படி சொல்லலாம், கவனித்தேன், பாஸ்ட் முடிஞ்சு போற விஷயத்தை பத்தி பேசுறோம், நான் அதை கவனிச்சேன் அப்படி. அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது தான் did யூஸ் பண்ணி கேட்போம். மற்றபடி சாதா ஸ்டேட்மெண்ட்க்கு எப்படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதுவோம், நான், அங்க did யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நெகட்டிவ்க்கு didn't யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நான், ஐ, அடுத்து கவனித்தேன், கவனிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல notice. என்னது, பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பத்தி தானே பேசுறோம். அப்போ noticed கூட டி சேர்க்கணும். சரியா, noticed. அடுத்து அதே, அதேனா it இல்லனா that. ஓகே, இங்கேயும் நம்ம பாஸ்ட் பத்தி தான் கேக்குறோம். ஆனா என்ன, did வந்திருக்கனால verb present formல எழுதிருக்கோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. சோ verb வந்து be2 past formல தான் எழுதணும். சரியா, அப்போ நான் அதை கவனிச்சேன் அப்படின்னா I noticed it, I noticed that அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து நீ மறுபடியும் அதை தொடக்கூடாது. நம்ம சொல்லுவோம்ல, நீ மறுபடியும் அதை தொடக்கூடாது. இதை எப்படி சொல்லலாம், இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு ஹோம்வொர்க், ஏன் இவ்ளோ அமைதி, நீ ஏன் இவ்ளோ அமைதியா இருக்க, நம்ம வந்து கேட்போம் தானே. அப்ப இது எப்படி கேட்கலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.